தமிழக மக்கள் அனைவருக்கும் இதே வணக்கம். ஒரு தவறு செஞ்சால் ஏற்றுக்கும். அந்த தவறை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் மேலே அந்த தவறு நடக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்க முடியும் கரெக்டாக. நான் எந்த தவறையும் ஏற்றுக்கவே மாட்டேன். இந்த குழந்தைங்கனால தான் நம்ம தோத்தோம். இந்த குழந்தைங்க வீட்டில் போய் தாத்தாவும் பாட்டியும் பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாரையும் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போடுறோன்னு சொல்லி எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணனால எல்லாரும் அங்கே போய் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு கொத்தடிமை கூட்டம் இன்னும் நம்பிட்டு இருக்கு. உண்மையிலே உங்களுக்கு தெரியும்ல, அந்த கூட்டம் எல்லாம் இன்னும் நம்பி குழந்தை எங்ககிட்ட ஜென்சி கிட்ஸ் இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்சி டிஎம்கேன்னு பேரில் ஒரு 6 பேரை ரெடி பண்ணி அந்த 6 பேர் இன்னைக்கு எப்படி தலைமை எப்படியோ தொண்டனோ அதே மாதிரி தானே அந்த 6 பேரும் இன்னைக்கு வசூல் வேட்டையில் இறங்கிட்டாங்க. அந்த கதையை தான் நம்ம விரிவாக பேசணும் இந்த வீடியோவில். ஆக்சுவலாக உண்மையிலே திமுக தோற்றதுக்கான காரணம் உங்களுக்காச்சும் தெரியும்ல, மன்னராட்சி, கொலை, கொள்ளை. நீ எந்த அளவுக்கு பணத்தை எவ்வளோ அடிக்க முடியுமோ மக்களோட வயத்தை அடித்து சம்பாரிச்சு, வயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கிட்னியை அடித்து சம்பாரிச்சு அந்த அளவுக்கு சம்பாரிச்சாங்க. ஒரே வருஷத்தில் 50,000 crores. ஒரே வருஷத்தில் ஒரு துறையில் மட்டும், எல்லா துறையும் சேர்த்தாச்சுன்னா பல லட்சம் கோடி போயிடும். ஒரு துறையில் மட்டும் 50,000 கோடி ரூபாய். பிடிஆர் அவர்கள் பதிவு பண்ண விஷயம் தெரியும்ல. டாஸ்மாக் என்ற துறையில் மட்டும் பிளாக்ல பாட்டிலை விற்றோம், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்றோம், 50,000 crores சம்பாதிச்சு என்ன பண்ணணும்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இவ்வளோ பணம் வச்சுருக்காங்களே, ஒரு மீட்டப்புக்கு ஒரு 20,000 50,000 செலவு பண்ண மாட்டாங்க திமுக? அவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கிற பட்சத்தில் இந்த பசங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த 6 பேர் எல்லாம் நம்ம நண்பர்கள் தான். ராஜேஸ்வரின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு மினிமம் 30 வயசுக்கு மேலே இருக்கும். அன்பானந்தன் அரியப்பன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் இங்கே கிருஷ்ணகிரியிலேருந்து. அவரோட அப்பா இது திமுகவோட மாநில விவசாய அணியோட துணை செயலாளர். விவசாய அணியோட துணை செயலாளர் எப்பேற்பட்ட பதவியில் இருக்காருன்னு பாருங்களேன். அவரோட மகன். இவங்க எல்லாரும் எங்ககிட்ட காசு இல்லை, ஒரு மீட்டப் நடத்த காசு இல்லை, எங்களுக்கு எப்படியோ கொஞ்சம் காசு கொடுங்கயா. இன்றைக்கி எங்களுக்கு சேரை வாடகை எடுக்கிறதுக்கும் லைட்டு சவுண்டு சிஸ்டத்தை வாடகை எடுக்கிறதுக்கும் வர்றவங்களுக்கு டீ காப்பி வாங்கி கொடுக்குறது கூட எங்களுக்கு காசு இல்லை. அந்தளவுக்கு ஏழை வாழைகள் நாங்கள் இருக்கோம், ஏழை வீட்டு பிள்ளைங்க நாங்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒன்றிணைஞ்சு மிகப்பெரிய வசூல் வேட்டையில் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடியோ போடுறேன் பாருங்களேன். ஒருவேளை நீங்களும் ஏதாச்சும் ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த ஒரு QR கோட் இல்லாட்டி UPIக்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் ஹெல்ப்பை தாராளமாக பண்ணலாம். மண்டபத்தை புக் பண்ணால் மண்டபத்துக்கு கொடுக்குறது காசு இல்லை, டீ காப்பி கொடுக்குறது எதுக்குமே காசு இல்லைன்னு சொல்லிட்டு QR கோடை இப்போ எல்லாருக்கும் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களை எப்படி தான் நீங்கள் அனுப்புறீங்க அப்படிங்கிறதான் எனக்கு தெரில. சரி, ஓகே, அனுப்புறது எல்லாமே கொத்தடிமைகள் தான். உண்மையில் அங்கே கூட்டம் கூடுது. எப்படி தெரியுமா, இங்கே எனக்கு டிவிக்கில் ஒரு ஒட்டு மொத்தமாக விஜய் அவர்களை பார்க்கணும், எப்படியாவது பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூடுது. அந்த கூட்டம் வாக்காகவும் மாறிடுச்சு. ஆனால் அங்கே என்னென்னா ஒரு கட்டமைப்பு இருக்குது, மாணவர் அணி, இளைஞர் அணின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு இருக்குது. அந்த கட்டமைப்பு கீழே இந்த கொத்தடிமைகள் பலர் இருக்காங்க. இந்த குட்டி யானையில் தாண்டி இந்த சின்ன சின்ன டெம்போகளில் எல்லாத்தையும் ஏற்றி, நாளைக்கு ஒரு மீட்டிங்ப்பா, ஒரு 50 பேரை ரெடி பண்ணிடுங்க, ஒரு 100 பேரை ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரையும் வண்டியில் ஏற்றி நேராக கூட்டு வந்துடுது. சரி, ஆதவர்ஜன் அவர்கள் சொன்னார்ல, எல்லாருக்கும் 1500 கொடுத்து தான் கூட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. இந்த 1500 கொடுத்து தான் கூட்டு வராங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் இந்த கொத்தடிமைகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து திருப்பியும் திமுக ஜெயிக்கக்கூடாத வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி திமுக ஏன் தோத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. மன்னராட்சினா என்ன, எங்கள் அப்பா, நான், என் புள்ள, என் பேர புள்ள, நாங்கள் தான் இங்கே இருப்போம், நாங்கள் தான் ஆட்சி பண்ணுவோம். அது தலைமையாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, பேராட்சி தலைவராக இருந்தாலும் சரி, சேர்மனாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் மன்னராட்சி தான், நாங்கள் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே விஷயந்தான் தலைவனை எப்படியோ தொண்டனும் அப்படி தானே. அதே விஷயத்தில் இந்த ஜென்சி மாநாட்டில் மொதல் மீட்டிங் எங்கே நடந்துச்சு, சென்னை அறிவாலயத்தில் வச்சு நடந்துச்சு. சென்னை அறிவாலயத்தில் வச்சு நடக்கும்போது நாங்கள்லாம் ப்ரௌடு கொத்தடிமைகள் தான், நாங்கள்லாம் ப்ரௌடு கொத்தூஸ் தான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய லெவலில் வீராப்பா எல்லாம் பேசினாங்க. வீராப்பா பேசின வாய்கள்லாம் இன்றைக்கி எப்படி பேசுகிறாங்க தெரியுமா. இன்றைக்கி நம்மளோட அண்ணன் முரசொலி அவரோட பையன் வந்திருக்காப்புல, நம்மளோட அண்ணன் எம்எல்ஏ இவரோட இன்னாரோட பையன் வந்திருக்காப்புல, நம்மளோட பழைய துணை மேயர் இன்னாரோடைய மகள் வந்திருக்காப்புல. இவங்க எல்லாரும் கொள்கைவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ போடுறேன், பார்த்தா உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பாருங்களேன். இந்த தருணத்தில் 3 மணி நேரமாக நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய டிசி பெரியப்பாளுடைய மகன் அன்பு மகன் சுஜன் அவர்களும், மதிப்பிற்குரிய அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலியனருடைய அன்பு மகன் ஆதவன் அவர்களும் 1000 கைகள் மறந்தாலும் ஆதவன் மறைவதை என்பது போல இந்த 2 சகோதரர்களும் 3 மணி நேரமாக உட்காந்துருக்காங்க. இப்போ சொல்லுங்கள், கொள்கை வாரிசா நம்ம, கொள்கை வாரிசுக்கான இயக்கம் நம்ம. ஆகவே இந்த ரெண்டு பேர் மேலே 2 பேரும் 3 மணி நேரமாக உட்காந்து இங்கே கொள்கை அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் திமுக, இதுதான் எங்களுடைய திராவிட வாரி. அடுத்ததாக நமது கும்பகோணம் மாநகரத்தினுடைய துணை மேயர் அவர்களுடைய மகள். இது முடிஞ்ச பிறகு குரூப் டிஸ்கஷன். என் பேச்சை கேட்கும் போது நடுவில் என் பேரை சொல்லுவேன். கேட்டிருக்க எல்லாருக்குமே என் பேரை தெரிய வரும்னு நான் நம்புகிறேன். இங்கே இந்த ஃபோட்டோவில் இருக்கவர் தான் என் தாத்தா பத்மநாபன், வட்ட செயலாளர். என் தந்தை மாநகர செயலாளர் துணை மேயர் சூப்பா தமிழழகன். என் பாட்டி முன்னாள் நகரமன்ற தலைவர் மதுரம் பத்மநாபன்.
வாரிசு அரசியலான்னு கேட்டால் ஆமாம் வாரிசு அரசியல். அவங்களே ஒத்துக்கிறாங்க, ஆமாம் இது வாரிசு அரசியல் தான். இதுதான் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. நீ ஆணவத்தில் எவ்வளோ நாள் தான் நீ ஆடுவ? நீ ஆடிட்டே இரு. ஆனால் நாங்கள் எங்கள் கையில் கடைசியாக ஓட்டு இருக்குல்ல, அந்த ஓட்டை, ஜனநாயக உரிமையான ஓட்டை நாங்கள் யாருக்கு போடுவோமோ அவங்களுக்கு தான் போடுவோம். நீ மன்னராட்சியை நீயும் உங்கள் அப்பா பிள்ளை எல்லாரும் நீங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் எங்களை வேடிக்கை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கூட்டத்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. இன்றைக்கி அவங்க எல்லாரும் என்னென்னா புலம்புறாங்க, குழந்தைங்களை வச்சு ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு அக்கா ராஜேஸ்வரின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க என்ன பதிவு பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபயரில் நம்ம என்ன பேசினாலும் மக்கள் நம்பிடுவாங்க. விக்டிம் கார்டை நம்ம ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஐயோ எங்களை இப்படி பண்ணிட்டீங்களே, எங்கள் மேலே பழிய போட்டுறீங்களேன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து என்ன பேசியிருந்தாரு, எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பழிய தூக்கி இன்னொருத்தர் மேலே போடுறாரு. இன்னைக்கு வந்து வாயில் நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் அவர் மீட்டிங்கில் விஜய் அவர்கள் பேசினார், திருச்சியிலன்னு நினைக்கிறேன். அவர் பேசுகிற அதே ஸ்லாங்கில் இந்த ராஜேஸ்வரி அக்கா பேசுகிறாங்க. என்ன நான் வாயில் நல்லா வருது, என்ன வாயில் நல்லா வருது, ஏன் வாயில் நல்லா வருதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்க ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் ஆந்திராவில் தூக்கி கொண்டு போய் போட்டிங்க. இங்கே இருக்கிற நிர்வாக சீர்கேடுனால ஒரு கம்பெனி கூட இங்கே வரமாட்டேங்குது, எல்லாமே வந்த கம்பெனியெல்லாம் வெளியே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒட்டுமொத்தமாக காலி பண்ணி போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இந்த நரேட்டிவ்னு சொல்லிட்டு ChatGPTயில் சும்மா போட்டேன். உண்மையிலே ராயல் என்ஃபீல்டு இங்கேருந்து போகுதா, ராயல் என்ஃபீல்டு வரணுன்றது எல்லாமே பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்களான்னு பார்த்தா, லாஸ்ட்டாக 2026 983 கோடி ரூபாய், 26னா இந்த வருஷம் தானே, 983 crores வந்து நம்ம தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 4 பிளான்ட் ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஆல்ரெடி 4 பிளான் இருக்குது. இப்போ 983 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆந்திரா பக்கம் போனதுக்கான ஒரே காரணம் என்னென்னா லாஜிஸ்டிக், அதாவது டிரான்ஸ்போர்ட் வசதிக்காக. ஆந்திராவில் வந்து ஹை டிமாண்டில் டிரான்ஸ்போர்ட் 2 வீலர் வெஹிக்கிள்ஸ் எங்களுக்கு அங்கே மக்களுக்கு தேவைப்படுற காரணத்தினால இங்கேருந்து அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு பிளான்ட்டை போடுவோம். ஆல்ரெடி தமிழ்நாட்டில் 4 பிளான் இருக்குங்கிற ஒரே காரணத்தினால தான் ராயல் என்ஃபீல்டு அங்கே போய் 3000 கோடி ரூபா அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, இது வந்து பேச மாட்டாங்க. எதனால் போனாங்க, இங்கே எத்தனை பிளான் இருக்குங்கிறது இதெல்லாம் பேச மாட்டாங்க. ஆனால் இங்கேருந்து போயிட்டாங்க பாருங்கள், அது இவங்களோட நிர்வாக சீர்கேட்டனால தான் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு கதையை அடிச்சு விட்றது. இது ஒரு கதையை அடிச்சு விட்டாச்சா. அடுத்த ஒன்று, தூத்துக்குடியில் 33,000 கோடி ரூபா, 33,000 crores, 4 பில்லியன் கிட்டத்தட்ட 33,000 கோடி, 4 பில்லியன்னா 33,000 கோடி ரூபா. இவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட்டை ஹுண்டாய் நிறுவனம் தான் தூத்துக்குடியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த நிறுவனம் திருப்பி போயிடுச்சா என்ன? ஐயோ தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஜென்சி அரசியல், ஒரு சீர்கேடான அரசியல் நடந்துகிட்ருக்கு. ஸோ இனிமேல் நம்ம தூத்துக்குடியில் வரவானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த முடிவு எடுத்தாங்களா? இப்போ ஏற்பட்ட ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு நிறுவனம் ஏன் வந்து திருப்பி பின்வாங்கி போகலை, அதெல்லாம் பேச மாட்டாங்க. ஆக்சுவலாக தூத்துக்குடியில் மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பே உருவாக போகுது. ஸ்டீலை தயாரிக்கிறதுக்கும் அதை தாண்டி வந்து இந்த மெரைன் லைக் இந்த கப்பல்கள் இருக்குல்ல, கப்பல்களை தயாரிக்கிறதுக்கும் கப்பல்களை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் கார்களை தயாரித்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் தூத்துக்குடியில் வந்து ஹுண்டாய் நிறுவனம் வந்து மிகப்பெரிய ஒரு ஹப்பை வந்து உருவாக்க போகிறாங்க. ஹப்பை வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. 33,000 crores, 3000 ஏக்கரில் வந்து ஒட்டுமொத்த பிளான்ட்டே அங்கே போடுறாங்க. ஸ்டீல்ஸையும் தயாரிக்கிறாங்க, ஏன்னா இது எல்லாத்துக்குமே இரும்புகள் தேவைப்படும். ஸ்டீல்ஸையும் தயாரிக்கிறாங்க. மெரைன் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது ஷிப்ஸ், கப்பல்களை தயாரிக்கிறது, மெரைன் கப்பல்களை தயாரிக்கிறது, அதை தாண்டி வந்து ஹுண்டாய் கார்களை தயாரித்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பையே தூத்துக்குடியில் உருவாக்க போகிறாங்க. ஐயோ இங்கே வந்து மிகப்பெரிய லெவலில் இந்த இளைஞர்கள் தற்குறிகள் கையில் இந்த ஆட்சி போயிடுச்சு, நம்ம இனிமேல் தமிழ்நாடே வேணான்னு சொல்லிட்டு எதாவது நிறுவனம் போச்சுதா? இன்றைக்கி எந்த அளவுக்கு கட்டுக்கதைகளை எந்த அளவுக்கு நரேட்டிவை செட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நரேட்டிவ் செட் பண்ணி அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, வாயில் நல்லா வருது, எல்லாம் அங்கே போயிட்டு இருக்கு. ரீல்ஸ் அமைச்சர் ரீல்ஸை போட்டு எல்லாத்தையும் அமுச்சு விட்டுட்டு இருக்காரு. அவர் டாட்டா காணிச்சிட்டு இருக்காங்க, கீர்த்தனா அவர்கள் டாட்டா காணிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் அமைச்சு இவங்களை நம்பி எந்த கம்பெனியுமே இங்கே வர்ற ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான நரேட்டிவை இந்த ஜென்சி கும்பல் ஒரு பக்கம் பணம் அடிக்கிறது ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் அவங்களுக்கு பேர் போன அவங்களோட டிஎன்ஏல ஊறி போன மக்களை ஏமாத்துற விஷயம், அவதூறுகளை பேசுகிற விஷயத்த அதையும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாய்க்கு வந்த மாதிரி இந்த அளவுக்கு அடிச்சு விட்றாங்க. இல்லை, இன்றைக்கி ஒரு செய்தி, டிவிகேலேருந்து இளங்கோவன் சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கார். தன்னோட பொம்பளை பிள்ளைய கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் அங்கே இருக்கக்கூடிய ஹெச்எம் கேட்குறாங்க, இன்றைக்கி வந்து இவங்களை தமிழ் மீடியமில் சேர்க்குறீங்களா இல்லை வந்து இங்கிலீஷ் மீடியமில் சேர்க்குறீங்களா? இல்லை தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொம்பளை பிள்ளைய, அதாவது உங்களுக்கே தெரியும் எப்படி ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து தன்னோட பிள்ளையை படிக்கிறதுக்காக ஊக்குவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் அந்த எண்ணம் வராது. மெயினாக வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளைங்களுக்கு, அம்மாக்களுக்கு அந்த எண்ணம் வரவே வராது. காரணம் என்ன தெரியுமா? நம்ம பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டா அங்கே வந்து லோக்கல் பிள்ளைங்க வரும், ஏழவாழ வீட்டு பிள்ளைங்க வரும், யார்
யார் பிள்ளைங்கள்லாம் வரும், நம்ம எம்எல்ஏ வீட்டு பிள்ளை, நமக்கு எவ்வளோ கௌரவ குறைச்சலாக ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் எல்லாருக்குமே வரும். மெயினாக பெண்களுக்கு வரும். நம்ம வந்து பெரிய அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தான் நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணும், நம்ம வந்து பிள்ளைய வந்து நல்ல நல்ல சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் ஐசிசி ஸ்கூல்லையும் ஐஜிசிஎஸ்சி ஸ்கூலில் தான் நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். லைக் வந்து இல்லை வந்து எங்கேயாவது அமெரிக்கா லண்டன் யூகேன்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சிடணும். ஏன்னா நம்ம வந்து எம்எல்ஏ ஆயாச்சு, இதுக்கப்புறம் நம்ம எப்படி கீழே இறங்கி போக முடியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இது வரைக்கும் திமுக, அண்ணா திமுக, பிஜேபி, காங்கிரஸ்னு சொல்லிட்டு எல்லா கட்சியில் இருந்த, என்னதான் கூட்டணியில் இருந்தாலும் இது வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு. எல்லா கட்சியில் இருந்த எம்எல்ஏக்கள், மந்திரிகள், ஏன் கவுன்சிலரோட பிள்ளைங்க கூட அப்படி தான் படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு எம்எல்ஏ முதல் முறையாக ஒரு இளங்கோன்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏவோட புள்ள, சின்ன பொம்பளை பிள்ளையை கொண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. உண்மையிலே இது யாரும் விருப்பப்பட மாட்டாங்க. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் லைக் வந்து போய் மருத்துவ உதவிகள் எடுக்கிறதுக்கோ இல்லை வந்து பள்ளியில் போய் சேர்றதுக்கோ யாருமே விருப்பப்பட மாட்டாங்க. 5 நாட்கள் தக்கலை ஜிஹெச்சில் வந்து நான் அட்மிட் ஆகிருந்தேன் அந்த பிரச்சனை டைமில். லாஸ்ட் மே 3ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட 8, 9ஆம் தேதி வரைக்கும் அட்மிட் ஆகிருந்தேன். அப்போ அந்த அரசு மருத்துவமனை எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸில் இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லலை. காரணம் என்ன, உள்ளே இருக்கவங்க நிறைய உதவிகளை பண்ணாங்க. ஸோ உண்மையில பரவாயில்லாமல் வச்சுருக்காங்க. ஆனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி தான் ஸ்கூல் இடிஞ்சு விழுற அளவுக்கு தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குங்கிறதும் அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அந்த ஸ்கூல்ஸை வந்து இவங்க பராமரிக்காத காரணத்தினால தான் திருவள்ளூரில் ஒருத்தர் தன்னோட சொந்த செலவில் 2 கோடி ரூபா செலவு பண்ணி தான் படித்த ஸ்கூல் இன்றைக்கி நல்ல தரத்தில் இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஸ்கூல்லேயே ஒட்டுமொத்தம் ஏசி போட்டு அங்கே வந்து ஏவி கிளாஸ் ரூம்ஸு ப்ரொஜெக்டர் எல்லாத்தையும் மாட்டி ஒட்டுமொத்தமாக ரெனோவேட் பண்ணுறாரு. இன்னொருத்தங்க வந்து ரெனோவேட் பண்ணுற அளவில் தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இயங்கிட்டு இருக்கு. அந்த விஷயத்த பேச மாட்டாங்க, எதையும் பேச மாட்டாங்க. எங்கெங்கே அவதூறுகளை பரப்பிவிட முடியும், எங்கெங்கே இவங்கெல்லாம் ரீல்ஸ் போட்டாங்களா, அங்கே இது பண்ணிட்டாங்களா. ஆனால் குவாரிகளை மூடினதை பேச மாட்டாங்க. குவாரிகளை மூடிட்டு நைட்டு வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்ற விஷயத்த ரீல்ஸ் போடும்போது அதை போய் பேசுவாங்க. யார், டிகே பிரபு அவர்களை. நான் இவங்களுக்கு ஜாலரெல்லாம் போடல, 1 மாதத்தில் வந்து இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க. இல்லை இன்றைக்கி வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. இல்லை கொண்டு வந்துட்டு இங்கே பாருங்க பிங்க் பேட்ரோலில் தான் மாற்றி வச்சுருக்காங்கன்னு ஒரு ஐஜி ஒரு அம்மா அழகாக பதிவு பண்ணுறாங்க. பிங்க் பேட்ரோலில் இயங்கும், இதுவும் இயங்கும். இது வந்து பப்ளிக் ஸ்பேசஸாக இருந்தாலும் சரி, லைக் வந்து பஸ் ஸ்டாண்ட்ஸு, லைக் வந்து ஒர்க் ஸ்பேசஸ், இது எல்லாத்துலேயுமே இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைங்கிறது இவங்களுடைய நடமாட்டம் இருந்துகிட்ருக்கோம். பெண்களுக்கு என்ன தவறு நேர்ந்தாலும் சரி இவங்களை வந்து இவங்க உடனே வந்து அணுகுவாங்க அப்படிங்கிறத ஒட்டுமொத்த மிகப்பெரிய படையை வந்து உருவாக்கியிருக்காங்கல்ல, அதை வந்து பாராட்டினாங்களா? ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதிமுக வந்து எங்களோட பிங்க் பேட்ரோலை தான் அவங்க மாற்றிட்டாங்க. எந்த பிங்க் பேட்ரோலையும் மாற்றலை. 2545 போஸ்டிங்ஸை இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைக்காக புதுசாக நியமிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு பண்ணுறாங்களே, இந்த அளவுக்கு மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை கொடுக்குறாங்களே, ஒரு மாதத்தில் வந்து பண்ணியிருக்காங்களே, ஸ்கூல்ஸில் வாங்கப்படுற அந்த 3 லட்ச ரூபா கட் பண்ணியிருக்காங்களே, இது எதுவும் பேச மாட்டாங்க. அவதூறு. அதுதான் திமுக. இன்றைக்கும் தப்பை உணரலை, இன்றைக்கும் அந்த மன்னராட்சியை உடலை, இன்றைக்கி நாங்கள் எங்கள் பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நினச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த திமுகவால் ஜெயிக்கப்பட்ட அந்த 58 பேர் இருக்காங்கல்ல, அந்த 58 2ஆவோ 3ஆவோ 4ஆவோ 5ஆவோ மாற்றாமல் இந்த திமுகவோட ஜென்சி கிட்ஸ் வேடம் போட்டுட்டு இருக்கக்கூடிய அங்கிள்ஸும் ஆண்டிஸும் தூக்கம் வராது, தூங்க மாட்டாங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். நன்றி, வணக்கம்.